அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, களஞ்சியம் மேப் வந்து நியூ அப்டேட் வெர்ஷன் விட்டுருக்காங்க. இந்த அப்டேட் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சரண்டர் லீவு மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும், இதில் இருக்கிற சில பக்ஸ்லாம் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் நம்ம பெறணும் அப்படின்னா, நம்முடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, அதில் களஞ்சியம் மேப் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் வரும். அதை டச் பண்ண மேலே ஒரு சர்ச் வரும். அதில் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா, நமக்கு வந்து முதல்ல வந்திருக்கும். இதில் அப்டேட் அப்படின்னு கேட்கும். அப்டேட்னு கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்த 1 or 2 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்க ஒரு 4 இலக்கத்தில். அந்த பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கான அப்டேட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்திருக்கு. ஓப்பன் வந்ததுக்கப்புறம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ என்னுடைய பாஸ்வேர்டை நான் வந்து போட்டுக்கிறேன். மேலே ஒரு பாப்பப் வரும். அதை கேன்சல் பண்ணிட்டு 4 இலக்க பாஸ்வேர்டை போட்டு நான் லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லாகின் ஆக ஆரம்பிச்சிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மை ஆப்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லீவ் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லீவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு சரண்டர் லீவ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து லீவ் நீங்கள் போடணும் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த காலத்தில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் நமக்கு லீவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி லீவ் டீட்டெயில்ஸை நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நம்ம பேக் போயிடலாம். பேக் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். மை ஆப்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அதர்ஸ் அப்படிங்கிற இதுக்கு போய்க்கிங்க. அதில் பேங்க் அப்படின்னு போட்டு நமக்கு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண 1 செகண்ட்ஸ் லோட் ஆகும். மேலே பார்த்திங்க அப்படின்னா அப்ளைன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க்கில் பாஸ்புக்கில் எப்படி நேம் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்களுடைய பேரை வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. இன்சியல் முன்னாடி பின்னாடி போட்டுக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் போட்டுக்கணும். கீழே வந்து உங்கள் ஐஎஃப்சி கோடு போட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கிற இதில் வந்து உங்களுடைய என்ன பேங்க் அப்படிங்கிறத அவங்களே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. அடிஷ்னல் அதை வந்து பேங்க் பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதில் நீங்கள் வந்து அப்லோட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ ரிப்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். இந்த வழிமுறை மேற்கொண்டு உங்களுடைய சரண்டர் மற்றும் அதற்கான பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் செய்து கொள்ளலாம். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.